அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அன்பு இயேசுவின் இறை சமூகமே, இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் இன்று சிறப்பாக அவருடைய உணவை மன்னாவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இறைவனை போற்றுகிறேன், அவருக்காக நன்றி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக தொடக்கத்திலேயே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்வு சிறப்படைய, மனதிலே நிரந்தர மகிழ்ச்சி அமைதி ஏற்பட தொடர்ந்து என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கோடி அற்புதனுடைய பரிந்துரையால் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இன்றைய மன்னாவிலே சிறப்பாக இன்று நம் ஆண்டவர் இயேசுவும் நமது தாயாம் திரு அவையும் கொடுக்கிற உன்னதமான மன்னா உணவு லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 21 32 முடிய பகுதிகள். இந்த பகுதியை நாம் இன்று தியானிப்போமே. சிறப்பாக தவக்காலத்தை தொடங்கி இன்றோடு ஒரு வாரம் முடிந்து விட்டது. ஒரு வாரத்தை இறைவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். இந்த மலரும் காலம், மகிழ்வின் காலம், மனமாற்றத்தின் காலம், தகுந்த காலம், மீட்பின் காலம் என்று இந்த காலத்தை நாம் ஒவ்வொரு நாளுமே மகிழ்ச்சியோடு அனுபவித்து வருகிறோம். சென்ற புதன்கிழமை ஆரம்பித்தது திருநீற்று புதனிலிருந்து இன்று வரை ஒரு வாரங்கள் சென்று விட்டது. அநேகர் பல்வேறு தேவைகளை முன்வைத்து ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். பல்வேறு மனிதர்கள் பாவத்திற்காக மன்றாடுவீர்கள். நான் மனம் மாற வேண்டும், எனது ஆன்மாவை தூய்மையாக்க வேண்டும் என்று சொல்லி தூய்மைப்படுத்துகிற நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்குமே நிச்சயமாக கடவுளுடைய இரக்கம் உண்டு. உங்களை அவர் அன்பு செய்கிறார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக, உங்களுடைய ஒருத்தலின் மூலமாக, உங்களுடைய ஆன்மீக செயல்கள் மூலமாக பல்வேறு அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு இயேசுவின் பெயரால் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, இன்றைய மன்னாவிற்குள் செல்வோமே. லூகாஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29 32 முடிய பகுதிகள். ஒரு அருமையான கடவுளுடைய வார்த்தை. படித்து பாருங்கள், நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், நல்ல சிந்தனையை, தெளிவை கொடுக்கும். இதிலே இயேசு செல்லுகிற இடங்களெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இயேசுவை பார்த்து எல்லாம் ஒரு அடையாளங்களை காண்பியும், ஒரு அற்புதங்களை செய்யும் என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். அவர் இயேசு அழகாக சொல்கிறார், ஏன் இந்த தலைமுறையினர் என்கிட்ட அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? அவர் கடைசியில் சொல்கிறாரு, யோனாவை தவிர வேறு எந்த அடையாளங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். தென்னாட்டு அரசி சாலமோனை தேடி வருகிறார்கள். அவருடைய ஞானத்தை நான் பெற வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு அடையாளம். அவங்க தேடி வருகிறார்கள். அப்போ இவர் இயேசு கிறிஸ்து சாலமோனை விட பெரியவர், யோனாவை விட பெரியவர். இப்படி அவர்களே ஒரு அடையாளங்களை செய்தார்கள், பல்வேறு புதுமைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட பெரியவர் அப்படி அற்புதம் செய்யாமலா இருப்பார்? ஆனால் பண்ணுறாருங்க. ஒவ்வொரு நாளுமே பல்வேறு புதுமைகள் எல்லாம் பார்க்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. இருந்தாலும் யார் கேட்கிறார்கள்? பரிசேயர்கள். அவரை சோதிப்பதற்காக இந்த அடையாளங்களை கேட்கிறார்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்பட்டபோது சாத்தான், இதை உன்னால் செய்ய முடியுமா? இந்த கல்லை அப்பமாக மாற்றுவியா? நீ மேலே இருந்து குதிச்சுனா உங்களை தூதர்கள் தாங்குவாங்களே, அதையெல்லாம் சொல்லி சொல்லி அந்த சாத்தான் இயேசுவை சோதித்தான். அந்த மாதிரி சோதனை தான் இது கூட. நீங்கள் அற்புதங்கள் செய்யுங்க, அடையாளத்தை காணுங்க, விண்ணிலிருந்து ஏதாவது ஒரு அடையாளத்தை செய்யுங்க, நாங்கள் நம்புகிறோம். அது தேவையில்லை கடவுளுக்கு. அந்த அடையாளத்தை நீ பார்த்து, புதுமை பார்த்து தான் இந்த இயேசுவை நம்புவ அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. மக்கள் இதை நம்புகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால்தான் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்பார், நான் இதை செய்வேன் என்று நீ நம்புகிறாயா? அந்த நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு நீ இப்போ நான் கிடையாது, என் தந்தையின் மூலமாக உன்னுடைய நம்பிக்கை உனக்கு அந்த நலத்தை கொடுத்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவார். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே நான் அடையாளத்திற்காக
ஒரு புதுமைக்காகத்தான் இந்த தவ காலத்தை ஏறெடுக்கிறேனா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி, சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அது அல்ல. நமது நம்பிக்கையை கடவுளுடைய சக்தியை உணர்வதற்கு, அவருடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த தவ காலம். இன்றே சிறந்த காலம், மீட்பின் காலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மாலை போட்டிருக்கிறேன், காவி உடை அணிந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன், தவம் இருக்கிறேன், வெள்ளிக்கிழமையில் அப்படியே சாப்பிடாமலே இருக்கிறேன், ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் நல்ல பண்புகள், ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இதில் நம்ம ஒரு டீலிங் வச்சுட்டு போகக்கூடாது, ஒரு டாஸ்க் வச்சுட்டு போகக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் நான் செய்கிறேன், செஞ்சேன்னா இந்த தேவை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடம் கூட இப்படியே நான் தவ காலத்தை தொடங்குவேன். இல்லை, இந்த வேண்டுதல் நிறைவடைந்துச்சுன்னா நான் இன்னும் 5 வருஷத்துக்கு இது மாதிரி மாலை போடுவேன். இது தவறான ஒரு சிந்தனை. இறைவனுடைய விருப்பம் என்றால் அவர் அதை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தவ முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று தான் நான் உங்களிடத்திலே முன்வைக்கிறேன். பிரியமானவர்களே, அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டு இங்கும் அங்கும் நாம் ஓடிக்கொண்டிருப்பதை விட நான் நம்புகிறேன், கடவுள் எனக்கு கொடுப்பார், அவருடைய நாள் எப்பொழுது நேரம் வருகிறதோ அப்பொழுது அவர் எனக்கு செய்வார். அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள் இல்லையா, இதை செய்யுங்க. இயேசு சொல்கிறார், எனது நேரம் இன்னும் வரவில்லையே. அதற்காக அன்னை மரியாள் சொல்கிறாங்க, அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்க, அப்போ நடக்கும். அவருடைய நேரம் வரும், அந்த நேரத்தில் கட்டாயமாக இயேசு செய்வார், செய்யாமல் போக மாட்டார். இதுதான் பிரியமானவர்கள் நம்பிக்கை. யோனாவினுடைய நம்பிக்கையை பற்றி இயேசு இங்கே அடையாளப்படுத்துகிறார், அந்த உதாரணத்தை கொடுக்கிறார். யோனா கடவுளுடைய பணியை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர். கடவுள் சொன்ன உடனே அவர் பயப்படுறாரு. ஐயோ, எனக்கு இந்த மக்கள் கீழ்ப்படிவாங்களா, கேட்பாங்களா, பயந்து போகிறாரு. கப்பலில் போயிடுறாரு. படகுல போகும் பொழுது அவர் அந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்குது, அவர் கீழே தள்ளிடுறாங்க. மீனுடைய வயிற்றில் 3 நாட்கள் இருக்கிறாரு. மீண்டுமாக வருகிறார். அப்பொழுதுதான் உணர்கிறார், இப்படி 3 நாள் மீன் வயிற்றில் இருந்து நான் வெளியே வந்தேன். அப்போ கடவுள் என்னை வல்லமையால் நிரப்புவார், பெரிய அற்புதங்கள் செய்வார் என்னது வாழ்வின் மூலமாக, எனது வார்த்தைகள் மூலமாக என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருகிறது. மீண்டுமாக நினிவே நகருக்கு வருகிறார், கடவுளை பற்றி போதிக்கிறார். அங்கே மக்கள் எல்லாருமே சாம்பலிலே அமர்ந்து அந்த நாட்டினுடைய மீட்புக்காக ஜெபிக்கிறார்கள். நினிவே நகரம் காப்பாற்றப்படுகிறது. இதை விட என்ன அடையாளம் வேண்டும்? 3 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து கடலில் வெளியே வரார். அந்த ஒரு பெரிய அற்புதத்தை கடவுள் செய்திருக்கிறார். அப்போ அவரை விட நான் பெரியவனாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி பாருங்கள், சிந்திங்க. யோனாவே அந்த அற்புதங்கள் அடையாளம் செய்கிறார்னா நான் செய்யாமலா இருக்கிறேன்? என் வாழ்வை யோசித்து பாருங்கள், எவ்வளவு புதுமைகள், எவ்வளவு அற்புதங்கள் உங்கள் கண் முன்பாக செய்திருக்கிறேன். இன்னும் நீங்கள் காட்டுகள் என்றால் உங்களிடத்தில் அந்த நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட சில நேரங்களில் ஆதங்கத்தில், ஆண்டவரே இது நடந்துடுச்சுன்னா நான் தொடர்ந்து கோயிலுக்கு வரேன், இது கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம கோயிலுக்கு வர்றது கிடையாது. சில நேரங்களில் இந்த இடத்துக்கு போனால், இந்த பாஸ்டர்கிட்ட போனால், இந்த தர்காவுக்கு போனால், இந்த கோயிலுக்கு போயிட்டு கோழியை கொடுத்தா, இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை மனதில் வைத்து நமது நம்பிக்கையை குறைத்து கடவுளை தாழ்வாக நினைத்து செய்வதனால் கடவுளுடைய அருள் நிறைய நேரங்களிலே கிடைக்காமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, இது இந்த தவ காலத்திலே சிறப்பாக ஒரு வாரம் சென்று விட்டது. இன்னும் பல நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுமே நம்பி வாழுங்கள், என் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா தீய சக்திகளை விட உயர்ந்த சக்தி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு கொடுப்பார், என்னை வழி நடத்துவார், எனக்கு நிம்மதியை கொடுப்பார். பல ஆண்டுகளாக எனக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட நம்பிக்கையோடு தொடர்ந்து அந்த பெண்மணி விதவையானவள் தொடர்ந்து நீதியற்ற தலைவனிடத்திலே கதவை தட்டி கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? அதை போன்று நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க பொழுது, நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது என்பதை இன்றைய மன்னாவின் பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்திலே சிறப்பாக ஒவ்வொருவருமே இயேசு விரும்புகின்றது போன்று அவரிடத்திலே ஆண்டவரே எனக்கு புதுமை செய்யும், அற்புதம் செய்யும், அடையாளத்தை காண்பீம் என்று கேட்பதை விட, நான் இறைவனினுடைய பிள்ளை,
இறைவன் என்னை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய திட்டத்தின்படி என்னை வழி நடத்துகிறார். எனக்கு நிம்மதியை கொடுக்கிறார். துன்பத்திலே, வியாதியிலே, வருத்தத்திலே இருந்தால் கூட அதையெல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு வலுவை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். தூய ஆவியால் என்னை தெளிவுபடுத்தி வழி நடத்துகிறார் என்று உரக்க சொல்லி இந்த நம்பிக்கையில் இந்த தவக்காலத்தில் வாழ முயற்சிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையிலே, இந்த புதிய நாளிலே உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி இயேசுவே. இதோ எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த தவக்காலத்தை ஒரு வாரமாக நாங்கள் கடுமையான தவம் இருந்தோம், செபித்தோம், உமது வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உமது வார்த்தையை, உமது விருப்பத்தை, உமது செயலை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. யாரை நம்பி நாங்கள் செல்வோம்? நீர்தானே எங்களுக்கு நிலையான வாழ்வு தரும் வார்த்தையாக இருக்கிறீர். நீர்தானே எங்களுக்கு அழியாத உணவாக இருக்கிறீர். நன்றி இயேசுவே. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையால் எங்களை திடப்படுத்துகிறேன், உமது உணவால் எங்களை வலுப்பெற செய்கிறீரே. நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளிலே இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு பிரச்சனைகள். இன்று எனக்கு நிம்மதி கிடைக்காதா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா? குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? குடும்பத்திலே கணவன் என்னை புரிந்து கொள்ள மாட்டாரா? மனைவி என்னை புரிந்து சமாதானத்தோடு வாழ மீண்டு வரமாட்டாரா? இப்படி பல்வேறு சிந்தனைகள். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பல நாட்களாக பிரச்சனை. சேர்ந்து வாழ முடியவில்லை, மன்னிக்க முடியலை. எதிரிகளுடைய சூழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. சாத்தானுடைய செயல்பாடுகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று செபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இன்றைய மன்னாவிலே நீர் அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். யோனாவை தவிர நான் எந்த அடையாளம் உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன். அப்படி என்றால் நான் யோனாவை விட பெரியவர், எப்படி வலிமை வாய்ந்தவனாக இருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அழகான சிந்தனை எங்களுக்கு இன்று கொடுத்தீரே. நன்றி இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி உடனடியாக எங்களுக்கு அடையாளங்கள், புதுமைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் அடையாளம் அல்ல, உன் மீது வைக்கிற நம்பிக்கையை மிகுதியாக்குகிற பொழுது நீர் அவர்களுக்கு அபரிவிதமாக அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு வலுவாக்கும். அவர்கள் உம்மோடு இணைந்திருக்க இந்த தவ காலத்தை சிறப்பாக தவத்தினாலும் ஜெபத்தினாலும் கொடுப்பதினாலும் அவர்கள் பயன்படுத்தி உமது இரக்கத்தை, உமது அன்பை, அவர்களுடைய ஆன்மீகத்தை தூய்மையாக்கி வாழுகின்ற ஒரு காலமாக இதை மாற்றியறலும். மீட்பு இன்றே இப்பொழுதே இவர்களுக்கு கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.